வரும்போது அந்த குழந்தை குழந்தை தன்மையில இருக்கும்போது குழந்தையாக யோசித்தது, குழந்தையாக செயல்பட்டது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அது வளர்ந்து வரும்போது நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டது. அப்ப கற்றுக்கொண்ட அந்த யோசனை, அப்போ அந்த யோசனை அவர்களுக்கு உருவாகிறது என்றால் 4 பேர் சொல்லிக் கொடுத்தாதான் அந்த குழந்தை கற்றுக்கொள்ளும். அதற்கு காரணமாக முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வசனம் சொல்லுகிறது முதலாவதாக யார் கற்றுக்கொள்ள வேண்டும், யார் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கப்படுவது. திருவசனத்தை வாசிப்பவர் நீதிமொழிகளுடைய புத்தகம் 22வது அத்தியாயம் 6வது வசனம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். அப்போ வழிகாட்டி எங்க இருக்கு? துணையாளர்கள் யார் இருக்கிறா? இந்த குழந்தைக்கு பொறுப்பாளர்கள் யார் இருக்கிறாங்க? காப்பாளர் யார் இருக்கிறாங்க? பெற்றோர் யாரு? கார்டியன் யாருன்னு கேட்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன செய்யணும்? சபைக்குள்ள உட்காரணும். அதான் முதல் ஒழுக்கமான ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு பொறுப்பானவர்கள் யாரு என்று பார்க்கப்படும்போது தாயும் தகப்பனும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நடக்க வேண்டிய பாதையை காட்ட வேண்டிய அவர்கள். கடைசி வரைக்கும் அந்த குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை பக்குவப்பட வேண்டும், அந்த பக்குவத்திலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. முதல்ல நீங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். நீங்க கற்றுக்கொள்ளாம குழந்தை கற்றுக் கொடுக்க முடியாது. முதல்ல பெற்றவங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும்? போதனை தேவையா இருக்கு. முதல்ல அதனாலதான் 2 பேரையும் உட்காருங்கன்னு நான் சொன்னது. பெற்றோர்கள் முதலாவதாக என்ன செய்ய வேண்டுமானால் கற்றுக்கொண்ட பிறகு பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு ஒரு ஏர் இருக்குதுங்க ஐயா, உங்க பாதையிலே நான் சொல்றேன், ஏரை பிடிச்சு ஒருத்தன் உழுதுகிட்டே போறான்னு வைங்களேன், அடுத்த ஏறு வருது. அந்த ஏறு வரும்போது அவன் நேரா ஓட்டிக்கிட்டு போனான்னா அந்த ஏறு நேரா போச்சுன்னா அடுத்த ஏறு என்ன செய்யும்? நேரா போய்கிட்டே இருக்கும். இவன் போறவன் இப்படின்னு வளைஞ்சு ஓட்டிட்டு போனான்னா அடுத்தவன் பின்னால வர அப்படிதான் இருக்கும். அவன் முதல்ல நடக்க வேண்டிய காரியங்களை முதலாவது முன் செல்லுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமானால் முதல்ல ஏர் ஓட்டிட்டு போற மாதிரி போகணும், நேரா போகணும். அதை வச்சுதான் வரப்பு கட்ட முடியும், அதை வச்சுதான் அளவு பார்க்க முடியும். எல்லா இடத்துலயும் இந்த விவசாயிகள் மக்களுக்கு எல்லாம் இந்த விஷயங்கள் தெரியும். முதல்ல ஏர் ஒழுங்கா ஓட்டினா தான் என்ன செய்ய முடியும்? வரப்பு கட்ட முடியும், பாத்தி வைக்க முடியும், தண்ணீர் பாய்ச்ச முடியும், எல்லாத்தையும் ஒழுங்கமா செய்ய முடியும். அங்கிருந்து கயிறை முடிச்சு நினைப்பாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நூல் கட்டை பார்த்தாச்சுன்னா அந்த வயக்காட்டுல பாத்தீங்கன்னா அந்த நாட்டை அப்படியே நட்டு வச்சிருப்பாங்க. ஒண்ணு போல பாக்குறதுக்கு அழகாக தெரியும், ஒழுங்காக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதத்திலும் பாத்தீங்கன்னா ஒழுங்கும் நேர்த்தியும் இருக்க வேண்டுமானால் முதல்ல தாய் தப்ப என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். கற்றுக்கொண்ட பிறகு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வீடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கோயில்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு பயபக்தியாக அந்த கூடாரம் அமைகிறது, அந்த அளவுக்கு அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாகிறது. அந்த இடத்துல பார்க்கப்படும்போது அந்த பயபக்தி என்று சொல்லப்படும்போது என்ன அப்படின்னா, தீமை செய்ய நினைக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்க மாட்டாங்க, பிறருக்கு தீங்காக சிறரை அவதூறாக பேசுகிறதுக்கு நினைக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட குடும்பம் தான் ஒரு கோயிலாக இருக்கிறது. தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறாங்க, குழந்தைகள் மேல பாசத்தை பொழிகிறாங்க. அப்படியாக அந்த குடும்பம் எப்படி இருக்குதுன்னா ஒரு கோயிலை போல இருக்குது, சந்தோஷமும் சமாதானமாக இருக்கிறது. இதிலே நாம் பார்க்கப்படும்போது வேதம் சொல்கிறது என்ன சொல்கிறது என்று பார்க்கப்படும்போது 1 கொரிந்தியருடைய புத்தகத்திலே 13வது அத்தியாயம் 11வது வசனத்தை வாசியுங்கள். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். நான் குழந்தையா இருந்தேன், குழந்தையை போல பேசினேன். ஐயா, நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கு, தாத்தா பாட்டிட்டு அந்த குழந்தைகள் கொஞ்சம் போது பேசுவேன். அது என்ன பேசுதுன்றது இவங்களுக்கு தெரியாது. ஆனா அதனுடைய வாய் அசைப்பை என்ன பண்ணுவாங்க? இந்த தாத்தா பாட்டி புரிஞ்சுப்பாங்க, பெற்றவங்க புரிஞ்சுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாக்க, அந்த குழந்தை என்ன பேசுதுன்னா அந்த குழந்தை ஈனா இவங்களும் ஈமாங்க, இவங்களும் குழந்தைய போல மாறிடுவாங்க. ஏன்னா அதனுடைய பாசை குழந்தையை போல பாசைகள், குழந்தையை போல அது சிரிக்கும், அது பேசணும்னு அவர் சிரிக்கும். அந்த ஒரு சந்தோஷத்திலே அந்த மன மகிழ்ச்சியிலே இன்னைக்கு குழந்தை மலரினுடைய சொல்ல ரசிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். குழந்தையினுடைய பேச்சுகளை நாம் குறிப்பாக பார்ப்பதற்கு தெரிய வேண்டும். அப்படியாக குழந்தைகள்
பார்க்கப்படும்போது அப்படிப்பட்ட குழந்தை என்ன பேசுன்னு உலகத்துல யாருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாதான். ஆனா என்ன அப்படின்னா அதை கவனிக்க தோன்றுகிறது, என்ன செய்கையை கொண்டு வருகிறது, அது எதை சொல்ல நினைக்கிறது, எதை கேட்கிறது என்கிறதை நாம் உணரத்தக்கதாக அந்த குழந்தையுடைய அந்த பாசாங்கு, அந்த செய்கை, அந்த காரியங்கள் நமக்கு மனசுல என்ன உணர்த்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் இப்படியாக அந்த குழந்தைகளுடைய இருக்கிற தன்மைகளை பார்க்கப்படுவது, ஐயா அந்த குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா ட்ரெஸ் போட்டாச்சுன்னா உடனே உருவி போட்டுடும். உடனே என்ன செய்யும், அது பாட்டுல ஓடும். ட்ரெஸ் என்னைக்கும் போட்டதே இல்லை, முதல்ல நம்ம போடும்போது உருவி போட்டு ஓடிடு. எத்தனையோ நாட்கள் அதுக்கு ட்ரெஸ் போட்டு பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் பழகணும்னு நல்ல ட்ரெஸ்ஸா கேட்கும், எனக்கு இது வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சது. என்னடா இது பெரிய தொழிலா போச்சு. அந்த காலத்துல வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க. அப்புறமா பார்த்தா 6 மாசத்துக்கு ஒருக்கா பண்டிகை வந்துன்னா ட்ரெஸ் கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை ஆகி போச்சு, சனிக்கிழமை ஆகி போச்சுன்னா சம்பளம் வந்துருச்சுன்னா பெற்றவங்களை பாடாப்படுத்தி பிள்ளைகள் என்ன செய்யும், எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும், அந்த கடையில் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும். அப்போ இந்த காலகட்டங்களில் பாருங்க நிறைய ட்ரெஸ் கிடைக்கும். எங்க காலத்துல அந்த ட்ரெஸ் கிடையாது. ஒரு அண்டர்வேர் தச்சு கொடுக்கும் ஒரு வருஷம் நாங்க காத்திருப்போம், என்னைக்குடா அந்த ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் திறந்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. சாயந்தரம் வந்த உடனே கலட்டி துவைச்சு என்ன பண்ணணும், தொங்க விட்டுறணும். அப்புறமா என்ன பண்ணணும், திருப்பி காலையில போட்டு ஓடணும். அப்ப அந்த மாதிரியாக அந்த காலத்துல ட்ரெஸ்ஸே வாங்க முடியாது, கிடைக்காது. நல்ல ஆகாரங்கள் கிடையாது அந்த காலங்கள்ல. அவ்வளவு வறுமையான ஒரு கால சூழ்நிலைகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தாக்க பண்டிகை வருது அப்படின்னா பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க, பணியாரம் போடுவாங்க, வடை போடுவாங்க, பாயாசம் போடுவாங்க, இட்லி தோசை போடுவாங்க, சந்தோஷமா இருக்கு. நெல்லுச்சோறு, இந்த அரிசி சாதம் இருக்கு பார்த்தீங்களா, பண்டிகைகள் மட்டும்தான் கிடைக்கும், மற்ற நாள்ல கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலே நாங்கெல்லாம் வாழ்ந்து வளர்ந்தோம். இப்ப பாருங்க, நினைச்சா ஒரு செகண்ட்ல போன்ல சொல்றாங்க, உடனே இட்லி வருது. எந்த ஹோட்டல் இட்லி வேணுமோ அங்க வருது. எந்த ஹோட்டல்ல என்னென்ன பொருள் வேணுமோ உடனே போன் பண்ணா வருது. தடிக்கு விழுந்தா ஹோட்டல் இருக்குது. பஜார்ல இப்படி போனா அந்த பக்கம் வா வான்னு கூப்பிடுறான், அவன் இங்க வான்னு கூப்பிடுறான். அவன் கரண்டியை வச்சுக்கிட்டு என்ன அவன் சமையல் தெரியணும், வெளியில வந்து ஒரு இட்லி குண்டான்னு வச்சிருவான், அவன் ஹோட்டலுக்குள்ள இட்லி இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு. பஜார்ல இருந்து கார் போய்கிட்டே இருக்கும், இட்லி தேடிக்கிட்டு, ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கணுமே இட்லி அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ராத்திரியும் பகலும் ஒரு சில ஹோட்டல்ல மட்டும் இட்லி இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்காது. ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்களுக்கு இட்லி வாங்கி கொடுக்க சொல்லிடுவாங்க. குழந்தைகளுக்கு இட்லி வேணும், மற்ற எல்லா பொருளும் இருக்கும், குழந்தைங்க அமைதியா இருக்கு. அதான் அந்த ஒரு சில ஹோட்டல்ல மட்டும்தான் இட்லி இருக்கும். அங்க வெளியில இட்லி குண்டா வச்சிருப்பாங்க, இந்த ஹோட்டல்ல இட்லி இருக்கும் என்ன அப்படின்னு தெரியும். அவன் இப்படியாக ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப எல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா வளர்ந்து தெரியுது. சின்ன குழந்தையா இருக்கும்போது சின்ன குழந்தையான யோசனை இருந்தது. சின்ன குழந்தையாக என்ன பண்ணுது, பேசுச்சு. குழந்தை பேசுறது புரியுதா நமக்கு? குழந்தையை போல பேசுச்சு. அந்த குழந்தையை போல அது சிந்திச்சு. குழந்தையை போல என்ன செய்யும், அது யோசிச்சு. ஒரு முட்டாய் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு அந்த பத்திரமா வச்சுக்கிட்டு அவ ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாம் போட்டுட்டு போய் என்ன பண்ணும் அப்படின்னா காக்கா கடி கடிச்சு என்ன பண்ணும், அந்த முட்டாயை துணியில வச்சு என்ன பண்ணும், கடிச்சு துப்பி ஆடுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். அவ குழந்தையாக யோசிக்கிற அந்த காலகட்டங்களில் இருந்து நம்ம மாறி வரும். அதனால தெரியுது. அப்ப இப்ப குழந்தைய போல யோசித்த காலங்கள் போயிடுச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும், வளர்ந்துட்டோம். குழந்தைகளுடைய சுபாவங்கள் நம்மளை விட்டு ஒளிந்து போகணும். என்ன செய்யணும், குழந்தையுடைய சுபாவம். பாப்பா இங்க கவனி, குழந்தை மாதிரியே நீ யோசிக்காத, காலாட்டாத. உனக்கு தான் உள்ள விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தை மாதிரியே நினைக்க கூடாது. நான் உலகத்திலே நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன். இந்த உலகத்துல நிறைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு நீ இருக்க வேண்டும். இதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா, பிரசங்கியனுடைய புத்தகத்திலே 12வது அத்தியாயத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. என்ன செய்யணும், எப்ப நம்ம நினைக்கணும், வாலிப பிராயத்துல என்ன செய்யணும். நீ இப்ப வந்து என்ன பண்ணிட்ட, வாலிபத்துக்கு வந்துட்ட. இப்போ இனிமே உன்னுடைய வேலை என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது, யார நினைக்கணும், நீ
அது சொல்லுது பாருங்க, ஏசப்பா நினைக்கும். அவர் இருந்தாச்சுன்னா அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது, வாழ்க்கை நேரா சீரா போகும். அந்த குடும்பத்துக்கு எங்க வீட்டு எஜமான ஆண்டவரா இயேசு கிறிஸ்துன்னு எந்த வீட்டுல போர்டு போட்டிருக்கோ அந்த வீட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறை இருக்காது. அவர்கள் ஏதாவது பிள்ளைகள் ஏதாவது சண்டை போட்டுச்சுன்னா அந்த மாதிரி ஏசப்பாட்ட சொல்லிடும் அப்படின்னு பயம் இருக்கும். குழந்தைகள் அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டவரை கையில முடிச்சுக்கும். ஆண்டவருடைய பேரை சொல்லி பெற்றோர்கள் என்ன செய்யணும், நான் உன்னை என்னென்ன கேட்டிருக்கேன் நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம் ஒழுங்கா வாங்கி கொடு. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, பயம் கொடுப்பாங்க. ஆண்டவர் பேரை சொன்னா பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா வசனம் அப்படிதான் சொல்லுது. தாயின் தகப்பன் என்ன செய்யணுமா, பெற்றோர்கள் என்ன செய்யணுமா, குழந்தைகளுக்காக சொத்து சம்பாத்தியத்தை சேர்த்து வைக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஒரு நல்ல தாய் தகப்பன் என்ன செய்யணும்னா குழந்தைக்கு சொத்து பத்து சுகம் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்க வேண்டும். அப்போ ஒரு நல்ல தாய் தகப்பனா இருக்கிறவன் சொத்து பத்து பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும்னா அவன் நல்ல தாய் தகப்பனே கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நியாயமான காரியங்களை நம்ம ஆண்டவர் இந்த குழந்தைய உங்க கையில கொடுத்துருக்கிறாரு. நீங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை கிடையாது, இப்ப கையில கொடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த குழந்தைய நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்க்கணும்ன்றது தான் உங்க கையில கொடுத்துருக்கிறாரு. அதுதான் ஆண்டவர் உங்களை கேட்பாரு, விசாரிப்பாரு, இந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்தியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பாரு. ஆண்டவர் கணக்கு கொடுக்க வேண்டிய இருக்குது. அந்த குழந்தையுடைய தேவைகளை நாம் சந்திக்கணும், அந்த குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கணும். இது ஆண்டவருடைய திருவசனம் சொல்லுகிறது. அப்படியாக இந்த இடத்துல நாம் பார்க்கப்படும் போது குழந்தை என்ன செய்யணும், வாலிப நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், வாலிப பிராயம் வந்துருச்சுன்னா ஆண்டவரை நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவரை நினைக்கிறதுனா எப்படி, காலையில ஜெபம் பண்ணாம இருக்குதா ஆண்டவர் நினைக்கிறதா, இல்ல வேலை வாசிக்காம இருக்குதா ஆண்டவர் நினைக்கிறதா? ஆண்டவரை நினைக்கிறதுனா என்ன செய்யணும், காலையில எந்திரிச்சோன்னா அப்படியே சில பிள்ளைகள் என்ன செய்யும் அப்படின்னா பைபிள் அப்படியே கண்ணு முடிக்கிட்டே போகும், யாரையும் பார்க்காது. பைபிள் எங்க இருக்கு அங்க போய் திறந்து வேத வசனத்தை பார்க்கும். ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் இருக்கு. ஒரு வசனத்தை வாசித்து ஏசப்பா இந்த வார்த்தை ஆசீர்வாதமா நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க, என் வாழ்க்கையில நடக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் ஜெபம் பண்ணுகிறது. அப்போ மனிதர்கள் பிள்ளைகளுக்கு உள்ள நோய் நொடிகளை ஆண்டவர் எடுத்து போடுகிறாரு, குழந்தைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் பார்க்கப்படும் போது தேவனிடத்திலே எந்த அளவுக்கு நம்ம பிரியமா இருக்கிறோம் நினைக்கிறோம் என்கிறதை முதலாவதாக நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயுடைய புத்தகத்திலே 2வது அத்தியாயம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனோ அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று முத்திரையா இருக்குது. நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும், நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உறுதியான ஒரு அஸ்திவாரம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும், எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கணும். இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சொல்ல, குழந்தைக்காக சொல்லல, எல்லா வர்க்கமாக தான் சேர்த்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, வசனம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் எவளும், எந்த மனிதனும் எந்த சகோதரனும் சகோதரியும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்று முத்திரையாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த காரியம் பாருங்க, 22வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பாலியம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை, இச்சை ரோகங்களுக்கு பாலியலுடைய ரோகங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீ அதற்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதை கையில பிடிக்க கூடாது, அது நடக்கக்கூடாது. இன்னைக்கு போனா தெருவெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா போஸ்ட், மேலைங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு சாணம் உடம்புல துணியே இருக்காது, அந்த படத்தை தான் போடுறான். போறவன்லாம் அதை பார்த்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு நிற்பான். பின்னால வரவன் 2 வீலர் டம்முன்னு இடிச்சிருவான், அது ஒரு ஆக்சிடென்ட். பார்க்கிற பார்வையே பாருங்க, எல்லாத்தையும் இந்த போஸ்டர்கள் எல்லாம் பார்த்துட்டு போனா எவையா ஒரு
கீழே போட்டு அது மேல படுத்து தூங்குறான். அவன் ஆசையை பாருங்க, பைத்தியக்காரனுக்கு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ஆசைகள். உலகமெல்லாம் நாசமாகி கொண்டு இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாரியலான காரியங்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? விலகி ஓடி உன் இருதயத்திலே எப்படி இருக்கணும்? சுத்த இதயமாக இருந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் இங்க சொல்லுகிறார். நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நீ தேடணும், நாடணும், அதை அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. உலகத்திலே குடும்பங்களிலே தேவ பிள்ளைகள் மத்தியிலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த வார்த்தை. நம்ம வாழ்க்கையில அஸ்திபாரம், வீடு கட்டுறதுக்கு மட்டும் பில்லர் போடுறோம், அஸ்திபாரம் கட்டுறோம். 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு மேல போயிட்டே இருக்குது. கட்டடங்கள்லாம் உயர்ந்து இருக்கிறது, அஸ்திபாரம் பலமாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில உன் ஜீவன்ல ஒரு அஸ்திபாரம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால் எப்படி கட்டப்பட வேண்டுமானால் அஸ்திபாரம் போட்டு கட்டப்படணும். அவர் என்ன அஸ்திபாரம் என்று சொன்னா ஆண்டவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான். நீதி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். இந்த அஸ்திவாரம் இல்லாம உன் வாழ்க்கையை கட்டினா ஒன்றை ஒரு காலம் உதவாது, நீ உதவாகறையா போயிடுங்க. வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தையின்படியாக இந்த நாட்களே நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார். வாலிப பிராயத்தில் நீ என்ன நினைக்கணும்? பாப்பா நீ என்ன நினைக்கணும்? நீ எதை தேடணும் சொல்லு. சிருஷ்டிகர் ஏசப்பாவை நினைக்க வேண்டும். உன்னுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். அநாதி சிநேகத்தால் நம்மை எடுத்துக்கொண்டார். அந்த பாடல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஐயா வாங்க ஐயா, முன்னால் ஐயா பாடுவார் அந்த பாட்டு. அநாதி சிநேகத்தால் என்னை இழுத்து கொண்டீரே, சினிமா பாட்டுனா கண்ண மூடிட்டு எல்லாரும் பாடுறோம். இப்பதான் ஒரு தியேட்டர்ல படம் வந்திருக்குன்னா உடனே ரோட்ல போறவெல்லாம் பாடிட்டு போயிடறான். அவன் சினிமாவில பக்திமானா இருக்கிறான், இவங்க ஆட்டோருக்குள்ள பக்திமானா இருக்கிறாங்க. பாட்டை தேடுறாங்க, வருஷம் முழுவதும் பாடுவாங்க ஐயா. அப்பவும் பாட்டு புத்தகம் வேணும், அவ்வளவு பயன்படுத்தி கர்த்தருக்கு சுவாதிரம். குழந்தையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் வேற. நான் வாலிபத்தை நான் வரும்போது நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவருடைய வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படினாலே தேவனுடைய கர்த்தருக்கு பிரியமான இந்த வருகை தந்திருக்கிற இந்த சகோதர சகோதரிகளே, இந்த பிள்ளைகளுக்கு நீங்களே உங்களுக்காக அநேக பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபித்திருப்பாங்க. ஒரு விடுதலையை கொடுப்பதற்கு, ஒரு அன்பை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட நான் எப்படி இணைய முடியும் ஐயா? ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட இணையணும்னா எப்படி இணைய முடியும்? ஜெபத்தால தான் இணைய முடியும். இந்த ஜெப நேரத்துல நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட இணைப்பதற்காக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அன்பு கூர்ந்தேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆகமாய் அன்பே கூர்ந்தேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆகமாய் உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பே கூர்ந்தேன் ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆண்டவரே கர்த்தர் பெரிய நீர் ஆண்டுக்குள்ளாக ஆண்டவரே பரிசுத்தத்திலே கடந்து வந்திருக்கிறேன். உம்முடைய மகளே ஆண்டவரே, அவருடைய பெற்றோர்கள், அவருடைய ஆண்டவரே பெரியவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், மாமா, அவருடைய அத்தைகள், அவருடைய குடும்பத்திலே தூர உறவிலே வந்திருக்கிறேன். யாவரோடும் சபை மக்களோடும் இன்னும் என்று சதா காலமும் இருப்பதாக. ஆமென். நல்ல பிதாவே, இந்த குழந்தையை மகிழ்ச்சியாகவும் ஆண்டவரே சந்தோஷப்படுத்துவோம். அன்பு கூறுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பங்களிப்பை, இந்த அன்பு பரிசை இந்த குழந்தைக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் தகப்பனே. இந்த உடையை ஆண்டவரே குழந்தை இந்த நாட்களே பெற்றுக்கொள்ளவும், அணிந்து கொள்ளவும், சந்தோஷப்படவும் இந்த ஆடையை நீ கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நிறைவான ஆண்டவரே பெருமை கொடுத்த கரங்கள் ஆண்டவரே, இந்த சொந்த பந்தங்கள் வந்திருக்கிற ஆண்டவரை நேசிக்கிறதான இந்த குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆராதனை ராஜா ஆராதனை, ஆராதனை ராஜா ஆராதனை, ஆராதனை அன்பே ஆராதனை, ஆராதனை ராஜா ஆராதனை. அன்பு ஒன்று போதும் ஐயா, நான் அதை விட மாட்டேன் ஐயா. அன்பு ஒன்று போதும் ஐயா, நான் அதை விட மாட்டேன் ஐயா. பயணத்தில் பயம் வந்தாலே பயணத்தை தொடங்கிடுவே. பயணத்தில் பயம் வந்தாலே பயணத்தை தொடங்கிடுவே. என்னை படைத்தவர் நீதானையா, பயத்தை மேற்கொள்ளவே. படைத்தவர் நீதானையா, பயத்தை மேற்கொள்ளவே. ஆராதனை ராஜா ஆராதனை, ஆராதனை அன்பே ஆராதனை, ஆராதனை ராஜா ஆராதனை, ஆராதனை அன்பே ஆராதனை. அன்பு ஒன்று போதும் ஐயா, நான் அதை விட மாட்டேன் ஐயா. அன்பு ஒன்று போதும் ஐயா, நான் அதை விட மாட்டேன்